அன்பு சீஷனா இருந்தாலும் அவன் என்ன மகன்? இன்னொருத்தன் தூரம் இருந்து கேட்கிறான் பாரு, யாரு யாருன்னு கேளுன்னு. அவர் எப்படிப்பட்டவர்? கத்தியோடு வந்திருக்கிறவர். இப்படிப்பட்ட குரூப்பில் இருக்கும்போது நான் சொல்லிவிட்டேன். ஆனால் ஒருவேளை யூதாஸ் இவனுங்களே வெட்டி சாவடிக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு ஆண்டவர் கடைசி வரைக்கும் அதை சொல்லவே இல்லை என்று நான் கருதுகிறேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இயேசு அந்த புறக்கணித்ததை ஏற்றுக்கொண்டார், காட்டி கொடுத்ததை ஏற்றுக்கொண்டார், யூதாஸோடு உட்கார்ந்தாரு, யூதாஸோடு சாப்பிட்டாரு. கொஞ்சம் தூரத்தில் இயேசுவின் யூதாஸின் முத்தத்தையும் ஏற்றுக்கொண்டார். இத்தனையும் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் he is not telling the disciples who that fellow is. யார் அவன் என்று இயேசு சொல்லவே இல்லை. ஒரு தலைவன் வெகு விரைவில் இந்த காலத்தில் தனக்கு சத்ரு யார் என்று தெரிந்துவிட்டால் தன் தொண்டர்களுக்கும் அடியாட்களுக்கும் விரைந்து ஆள்காட்டி விடுவார்கள் இந்த காலத்தில். ஆனால் இயேசு அத்தனை ஆபத்தில் இருந்த போதிலும் ஆள்காட்டவும் இல்லை, வரல் காட்டவும் இல்லை, அமைதியாகவே இருந்தார். யோவான் அதை உற்று பார்க்கிறார். நானா இருந்தா எனக்கு மட்டும் யாருன்னு சொல்லி இருந்தா அவனை நான் முடிச்சிருப்பேன், நான் இடியின் மகன், நான் எழுந்தா கோவம் வரும் எனக்கு. ஆனா இயேசுவுக்கு தெரியும் இவர்கள் இப்படிப்பட்டவர் தெரிஞ்சு தன் சத்ருவை கூட காட்டி கொடுக்காமல் வாழ்ந்த அன்புள்ள ஒரே இயேசு. சொல்ல மாட்டீங்களாங்க? ஆமென்.